ஜெம் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, சாதாரணமாகவே இப்போல்லாம் என்னென்னா மூட்டு வலி, அதாவது முதல்ல சுகர் கம்ப்ளைண்ட் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். டயாபெட்டிஸ்காரங்களுக்கு நமக்கு என்ன ஆகும்னா மூட்டு வலி வந்துடும். அதாவது கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு எலும்பெல்லாம் பலகீனமாகிறதுனாலையோ என்னவோ தெரியல, அவங்களுக்கு இந்த மூட்டு வலிங்கிறது வரும். அதே போல் வயசானாலும் வரும். சில பேருக்கெல்லாம் உட்காந்தே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி வரும். சில பேர் நின்றுட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி வேலையாக தான் இருக்கும். அதனால் நிற்கிறதுனால அந்த மாதிரி மூட்டு வலி வரும். சில பேர் ரொம்ப பலகீனம், அதனாலேயும் அந்த மாதிரி மூட்டு வலி வரும். இப்போ எந்த மாதிரியான மூட்டு வலிகள் வந்தாலுமே ரொம்ப ஈஸியாக ஒரு தைலத்தை தயாரித்து அதை நம்ம தடவுறது மூலியமாக அந்த மூட்டு வலியை நம்ம நிவர்த்திக்கலாம். சாதாரணமாக இப்போ நான் சொன்னதெல்லாம், அதாவது நின்றுட்டே இருக்கிறவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். இதெல்லாம் நார்மலாக நம்ம செய்யணும். அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்பப்போ ஒரு 3/4 மணி நேரம் அதிகப்படியாக நிற்கலாம் டைமிங். அப்போ கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்தால் தான் நமக்கு அந்த மாதிரிலாம் வராது. அதே போல் பலகீனமாக இருக்கிறவா, எலும்பு தேய்மானம் உள்ளவங்கள்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி விட்டமின்ஸ் கலந்த மருந்தாவோ அல்லது நம்ம சாப்பாட்லேயோ சேர்த்துக்கணும் நிறையா. அந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போதெல்லாம் அந்த மாதிரி நமக்கு உடம்புல தானாகவே கால்சியம் சேர்ந்துடும், இரும்பு சத்து சேரும். அப்படி சேரும்போது நமக்கு இந்த வலியெல்லாம் வராமல் இருக்கும். அதே போல் சுகரை நம்ம கண்ட்ரோலாக வச்சுட்டு இருந்தால் மூட்டு வலி வராமல் இருக்கும். இதெல்லாம் நம்ம கையில் இருக்குது. இதுக்கும் மீறி நமக்கு நடக்கிறது அப்படிங்கும்போது அதை நம்ம வயசான காலத்தில் அது இயற்கையாக வரும். அந்த பலகீனங்கிறது மூட்டு வலிங்கிறதெல்லாம் அப்போது இயற்கையாக வரும்போது அதை நிவர்த்திக்கிறதுக்காகவும் தான் இப்போ நான் சொல்ல போகிறது. என்னென்னா, ஒரு இதில் நைட்டே நீங்கள் இதை செஞ்சிடணும். என்ன பண்ணணும்னா, ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தமான தண்ணி, நல்ல தண்ணியாக எடுத்துக்கோங்க. காய்ச்சணும்லாம் அவசியம் கிடையாது. அந்த பாத்திரத்தில் அந்த தண்ணியை விட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் தனியாங்கிறது கொத்தமல்லி விதை, அந்த தனியாவை ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. அதுலேயே அந்த இப்போ சோம்பு போட்டிங்க, தனியாவை போட்டிங்க இல்லையா, அதே மாதிரியே சீரகத்தையும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு அதில் போட்டுருங்க. இதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இது நைட்டு பூரா ஊறணும். உங்களுக்கு நீங்கள் ஒரு 8 மணி வாக்கில் நைட்டில் போட்டுட்டிங்கன்னா மறுநாள் காலம்பரை நீங்கள் உங்களுடைய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஏதாவது குடிக்கணும்னு ஆரம்பிப்பீங்க பார்த்தீங்களா, காப்பியோ டீயோ. ஆக்சுவலாக நம்ம காப்பி டீலாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஆனால் நம்ம சில பேர் அடிக்ட் ஆகிருப்போம் அதுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அதை குடிக்கணுங்கும்போது அதெல்லாம் சாப்பிடாம அதை குடிக்காமல் அதுக்கு முன்னாலேயே இந்த கஷாயம், அந்த தண்ணி தான், கஷாயம் கிடையாது. கஷாயம்னா கொதிக்க விடணும். அப்படி கொதிக்க விடலை, இதை சும்மா ஊற தான் போட்டிருக்கோம். அதை எடுத்துட்டு கையால் ஒரு கலரி ஒரு சும்மா இப்படி அழுத்தி ஒரு நம்ம அரிசி களையிற மாதிரி அதில் விட்டு அந்த ஊறினதெல்லாம் பிசைஞ்சு விட்ட மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதை கொஞ்சம் தெளிய விட்டு வடிகட்டி எடுங்க. அப்படி வடிகட்டி எடுத்ததை மெதுவாக அப்படியே குடிச்சிடுங்க. அது கிட்டத்தட்ட 1 டம்ளர் தான் இருக்கும். நீங்கள் 1 டம்ளர் தண்ணி தானே விட்டுருக்கீங்க, அதை வேறு ஒன்றுமே நம்ம பண்ணலை. அதனால் அதே 1 டம்ளர் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வாங்க. ரெகுலராக இப்படி குடிச்சிட்டே வரும்போதே அந்த முட்டி வலிங்கிறது சரியாயிடும். இந்த முட்டி வலி சரியாகிறதுக்கு இதை குடிக்கிற மாதிரியே ஒரு எண்ணெயும் காய்ச்சி வச்சுக்கலாம். அதாவது என்னென்னா, கடுகெண்ணெய், நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், ஆமணக்கு கொட்டை எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய், இந்த 4ஐயுமே அடுப்பில் எண்ணெய் இரும்பு சட்டியில் வச்சு காய்ச்சணும். அது காய்ஞ்சி ஒரு லேசாக சூடு வரும்போது கட்டிக்கற்பூரம் அப்படிங்கிறது, அதாவது இந்த ஸ்கொயரெல்லாம் இருக்கக்கூடாது, பஞ்சு மாதிரி அப்படியே மொத்துன்னு இவ்வளோ பெருசுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கட்டிக்கற்பூரம், அதில் கொஞ்சத்தை எடுத்து ஒரு 4 சிட்டிகை எடுங்களேன், 4 சிட்டிகை அளவு எடுத்து அதை பொடி பண்ணி அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை காய்ச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஆறின பிறகு ஒரு சுத்தமான பாட்டிலில் போட்டு வச்சுட்டு எப்பெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் அந்த முட்டியில் தேய்ச்சிக்கிட்டே வரலாம். இதையும் குடித்து இதையும் எண்ணெயும் தடவிட்டு வந்தீங்கன்னா அந்த முட்டி வலி உங்களுக்கு இருக்கவே இருக்காது. முட்டிக்கு கீழே கூட அந்த எலும்புலெல்லாம் நீங்கள் தடவலாம், அப்படி கால் எலும்புலெல்லாம் தடவலாம். சில பேருக்கு கையில் முட்டியில் வலிக்கும், ஷோல்டர் வலிக்கும். அவங்கெல்லாம் கூட எப்போ நம்ம ட்ரெஸ்ஸை ஃப்ரீயாக போடுறோமோ அந்த டைமில் அதை போட்டுக்கலாம். அதை தடவிட்டு படுத்தோம்னா படுக்கும்போது தான் ஃப்ரீயாக நைட்டியோ அதுவோ நைட் ட்ரெஸ் போடுவோம். அப்படி போடும்போது அந்த மாதிரி நீங்கள் அதை தடவிட்டு படுத்திங்கன்னா மறுநாள் காலம்பரை கிளியர் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம், சுத்தம் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த முட்டு வலி அப்படிங்கிற அந்த வலியே போயிடும். கண்டிப்பாக இதை செய்யுங்க. அதே போல் இன்னொன்று வேறு என்னென்னா, அதாவது ஹேர் வந்து நமக்கு கருப்பாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுவோம். எல்லாருக்கும் உள்ள ஆசை தான். அந்த கருப்பு ஹேர் வரணும்னா நம்ம வந்து ஒரு 10 வயசுலேருந்து கூட, இன்னும் கேட்டால் குழந்தைகள் 1 வயசு 2 வயசுக்கே எண்ணெய் வைக்க ஆரம்பிச்சிருவோம் தெரியுமா? அந்த மாதிரி டைம்லேருந்து கூட வைக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட ஒரு 15 வயசில் நம்ம தலையில் எண்ணெயை வச்சு தலை வாருவோம். அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே அந்த அந்த எண்ணெயெல்லாம் போகிறதுக்காகவும் அந்த ஹேர் பேக் மாதிரி, அதாவது தலை சுத்தமாக ஈறு பேனு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த நான் சொல்ல போகிற இந்த இதை நீங்கள் போட்டு, அதாவது சீயக்காய் அரப்பு இதெல்லாம் போட்டு குளிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அதாவது ஷாம்பு கண்டிப்பாக போடவே கூடாது. அப்படிலாம் போட்டிங்கன்னா சீக்கிரமாக தலைமுடி வெளுக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லை, தலையில் இருக்கிற ஸ்கின்னெல்லாம் கூட உங்களுக்கு வெடிக்க ஆரம்பிக்கும். அப்படிலாம் இல்லாதபடிக்கு நம்மளே நம்ம ஒன்று செஞ்சுக்கலாம். எத்தனையோ சொல்லியிருக்கேன், ஜெல்லில் பண்ணுறது, அந்த மாதிரி எத்தனையோ விதங்கள் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒன்று தான் இதுவும். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தலைமுடி கருகருன்னு இருக்கும். உங்கள் உடம்பு சூட்டையும் தணிச்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி தலைமுடியும் நல்லா வளரும். ஆண்களுக்கு தலைமுடி அதிகம் வளர வேண்டாம்னு நினைப்பாங்க. ஆனால் அது கூட இப்போல்லாம் நிறைய பேர் தலைமுடி நல்லா வளர்த்துக்கிறாங்க. அது கூட அழகு தான். அதனால் அந்த மாதிரி அந்த அவ்வளோ ஹேர் அழகாக வளரும்போது அது கருகருன்னு இருந்தால் இன்னுமே அழகு தானே, மயில் மாதிரி. அதனால் அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு ஹேர் பேக்கு தான் இப்போ சொல்ல போகிறேன். அது என்ன பண்ணணும்னா, நம்ம முதல்ல கருஞ்சீரகம் அது வந்து இப்போ நான் சொல்ல போகிறது ரெண்டுமே எல்லாமே கூடிய மட்டுக்கும் நான் சொல்கிறதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை மாதிரி இது ரோஸ்மேரி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் உங்களுக்கு தெரியாட்டி கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே போல் கருஞ்சீரகம் எல்லாருக்கும் அநேகமாக தெரிஞ்சிருக்கும். அந்த கருஞ்சீரகமும் தெரியலனாலும் பரவாயில்ல, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. இது ரெண்டையும் வாங்கி அப்படியே தனித்தனியாக முதல்ல வந்து அதை வறுக்கலாம் வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். தனித்தனியாக ஆனால் சுத்தமாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் தனித்தனியாக மிக்சியில் போட்டு பொடி பண்ணி நல்லா, அதுக்கு பிறகு ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே தனியாக வச்சுட்டு அதுக்கு பிறகு பச்சைப்பயிறு அதை வந்து ஒரு நாளைக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு நாளைக்குமே இந்த பொடியை வந்து நிறையா நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா இதில் தண்ணியெலாம் பட போகிறதில்ல, அதனால் நிறையா செஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது ஊறணும், தண்ணி படணும். அதனால் நீங்கள் அன்னன்னைக்கு தான் தினம் தேய்ச்சி குளிக்கிறீங்கன்னா தினமே அன்னன்னைக்கு நினைக்கணும். முதல் நாள் நைட்டு நினச்சிட்டு மறுநாள் அரைச்சி தேய்க்கணும். அப்படி இல்லையா வாரத்தில் 2 நாள் பண்ணிக்கலாம். என்னென்னா பச்சைப்பயிறு, அந்த பச்சைப்பயிரை ஒரு 2-3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு ஊற வச்சுருங்க. அதோடையே சேர்ந்து வெந்தயத்தையும் போடலாம். வெந்தயத்தை ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டுடலாம். போட்டு இது ரெண்டும் சேர்ந்து நல்லாவே ஊறி வரட்டும். அதை கொஞ்சமாக அளவாக அது முழுகிற அளவுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும். ரொம்ப தண்ணி விடாதீங்க, ஏன்னா இருத்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ இந்த தண்ணியோடு போட்டு முதல் நாள் நைட்டு ஊற வச்சது மறுநாள் காலம்பரை மிக்சியில் போட்டு நல்லா அரைங்க. கையால் அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம், அம்மி கல்லோரல் எதில் வேணாலும் போட்டு அரைக்கலாம். அப்படி போட்டு அரைக்கும் போதே அந்த வெந்தயமும் இதுவும் சேர்ந்து நொங்கு மாதிரி அப்படியே பொங்கிண்டு ஒரு மாதிரி பிசினோட குழன்னு அப்படி வரும். அந்த மாதிரி அரைக்கணும். அதை நல்லா மசிய ஓட விட்டு ஸ்டாப் பண்ணி அரைக்கணும். அப்படி அரைக்கும் போது ஹீட் ஆகாமல் நல்லாவே அரைச்சி, அப்படியே நம்ம இட்லிக்கெலாம் நம்ம அரைச்சி தான் பழகியிருக்கோம். அதே மாதிரியே இதையும் நல்லாவே அரைக்கணும் பொறுமையாக, சூடு ஏறாதபடிக்கு. அந்த மிக்சி வந்து ஜார் வந்து சூடு ஏறக்கூடாது. அந்த மாதிரி நிறுத்தி அரைங்க. அரைச்சிட்டு அது நல்லா மசிஞ்ச பிறகு இந்த பொடி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு அதில் கலக்கிடுங்க. எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு இதையும் 2 ஸ்பூனை போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கு பிறகு இதை நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாலே நீங்கள் செஞ்சு வச்சிடலாம். செஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் முன்னால் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதை ஊற விட்டுட்டு அதுக்கு பிறகு தலையில் போடுங்க. தலையில் போட்டுட்டு நல்லா, அதாவது முடியோடைய கீழே இருக்கிற கணுக்கால் அளவுக்கு அது படணும். அப்படி பட்டு மசாஜ் லேசாக பண்ணுற மாதிரி பண்ணி 5-10 விரலையும் வச்சு அப்படியே சுற்றி மசாஜ் பண்ணி விடுங்க தலைமுடியில். அப்படி பண்ணி கீழேயும் கணுக்காலெலாம் தூக்கி அப்படி பண்ணணும். சைடில் எல்லாமும் பண்ணிக்கணும். அந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த பேக்கை போட்டு அந்த குழன்னு இருக்கிற அந்த இதை போட்டுட்டு
கூழை போட்டு ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக ஊறி தான் ஆகணும். அப்படி ஊறின பிறகு சாதாரண தண்ணி, ரொம்ப வெந்நீர்லாம் கொதிக்கலாம் விடக்கூடாது. அதே போல் ரொம்ப ஜில்லுன்னு தண்ணியும் விடக்கூடாது. அப்படி இல்லாமல் சாதாரணமாக தண்ணியில் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணணும். அப்படி இதுக்கு சீக்காலாம் போடணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே வெந்தயமும் பயத்தம்பருப்பும் இருக்கிறதுனால உங்கள் தலைமுடியை அவ்வளோ நல்லா சுத்தம் பண்ணிடும். இதில் பொடுகு, ஈறு, பேனு இருக்கிறவங்க ஒரு 2 சிட்டிகை யூக்கலிப்டஸ் தைலத்தையும் போட்டுக்கலாம். அந்த கூழில் போட்டு கலக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தடவி நல்லா பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு தடவைக்கு 4 தரம் 5 தரம் அலசி குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அத்தனையும் வெளியில் வந்துடும். நான் அப்படி போகிற அளவுக்கும் குளிக்கணும். அதாவது எந்த அளவு ஊறுறீங்களோ அதே மாதிரி அந்த அளவுக்கு தலையை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். அப்படி எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த சக்கை திப்பி ஏதாவது ஒட்டியிருந்தால் கூட அதெல்லாம் வெளியில் வந்துடும். அப்படி ஆடின பிறகு தலைமுடியும் நல்லாயிருக்கும். நீங்கள் குளிச்சுட்டு வந்த கையோடையே துண்டை நல்ல காட்டன் துணி வச்சு டவல் வச்சு நல்லா துடைக்கணும். அப்படி துடைச்சி நல்லா காயவும் வைக்கணும். அப்படியே நம்ம செடுக்கு வாரி அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி பல் பெருசு பெருசாக அகலகலமாக இருக்கிற சீப்பு இருக்கும். அதை வச்சு நல்லா ஈரம் லேசாக இருந்தால் கூட பரவாயில்ல, கவலைப்பட வேண்டாம். அப்படியே அந்த சீப்பை வச்சு மேலேருந்து கீழ் வரைக்கும் முடிகிற வரைக்கும் நீங்கள் அதை வாரி விட்டிங்கன்னா எல்லாம் முடியும் தனித்தனியாக வரும். அப்படி தனித்தனியாக வரும்போது சீக்கிரம் காயவும் செய்யும். அப்படி அந்த காயறதையும் நீங்கள் தொடச்சி காய வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாமே அதாவது குளித்த பிறகு உங்களுக்கு காய வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா பிசின்லாம் போயிடுது இல்லையா, அதனால் 5 நிமிஷத்தில் காஞ்சிரும். நல்லாவே தலைமுடி காஞ்சிரும். அதுக்கு பிறகு நீங்கள் ஹேர் ஸ்டைல் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு 2 நாளாவது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ 2 குறிப்பிட்ட நாள் வச்சுக்காங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும். கண்ணில் இருக்கிற ஐப்ரோ, ஐலைனர் இதெல்லாம் கூட நல்லா வளரும். அதே போல் கருப்பாக இருக்கும். சாகிற வரைக்கும் அதெல்லாம் கருப்பு மாறவே மாறாது. அதே மாதிரி தலைமுடியும் நல்லா கருப்பாக இருக்கும். தலைமுடி கருப்பாகிறதுக்கு இதெல்லாமும் செஞ்சிங்கன்னா நம்ம உடம்பே உஷ்ணம் இல்லாமல் கூலாக ஓரளவுக்கு நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக தலைமுடி கருப்பே ஆகாது. 60 வயசு 70 வயசு ஆனால் கூட 1-2 முடி தான் வெளுப்பாகுமே தவிர அது வயசனுடைய தோஷத்தினால, வயசான காரணத்தினால அந்த மாதிரி ஆகுமே தவிர மற்றபடி கிடுகிடுன்னு சில பேருக்கு இளநரை அப்படிலாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக வரவே வராது. அதே போல் இதில் நெல்லிக்காயெலாம் சேர்த்துக்கலாம். சாப்பிட்றதும் நெல்லிக்காய் சாப்பிட்லாம். கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கலாம். கருகருன்னு முடி இருக்கிறவங்கன்னு நினைக்கிறவங்கெல்லாம் கண் பார்வையும் நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் கண்டிப்பாக செய்யலாம். கேரட் சாப்பிட்லாம். கேரட்டெல்லாம் பச்சையாகவே சாப்பிட்லாம். இப்படி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாலுமே உங்களுக்கு அவ்வளோ நல்லது. நம்ம அதே போல் பூந்தி கொட்டைங்கிறத அரைச்சி தலைக்கு தேய்க்கும் போது பூந்தி கொட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் இப்படி இந்த மாதிரி கலக்கும்போது ஒரு சில நாளில் என்னைக்காவது, எப்பவும் போடணும்னு இல்லை, தயிரை கூட ஒரு நாள் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் லிக்விட் பண்ணிக்கிறதுக்கு தயிரை போட்டும் நம்ம பண்ணும்போதும் ஈறு பெயினெல்லாம் இருக்காது. தலைமுடி நல்லா பளபளன்னு இருக்கும். கருகருன்னு வளரும். நீண்டு வளரும். ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இதெல்லாம் செஞ்சு பார்த்து அனுபவிக்கணும். அனுபவித்து பார்த்த பிறகு தான் தெரியும். இதெல்லாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டாக்டர்கிட்டலாம் போகவே வேண்டாம். நம்மளுக்கு வைத்தியக்காரங்களாக இருப்போம். கூடவே நமக்கு இந்த வியாதியெலாம் ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம இருப்போம். அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருப்போம். கண்டிப்பாக இதெல்லாம் சிம்பிள். அதனால் செஞ்சு பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.